இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் வாசிக்கப்பட்ட இந்த 3 வாசகங்களை சற்று ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது, கடவுள் எதற்கு கோபப்பட வேண்டும், கடவுளை வழிபட எதற்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு சில கேள்விகள் இன்றைய நாளில் நமக்கு வரலாம். கடவுள் அன்பே உருவானவர், மன்னிக்க வேண்டும், இரக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று போதித்த இயேசு கிறிஸ்து எதற்காக கோபப்பட்டார்? ஆலயத்திற்கு வந்துதான் இறைவனை வழிபட வேண்டுமா என்கிற ஒரு சில கேள்வி ஆதங்கம் ஏற்படலாம். இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் மோசேக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அதே வேளையில் ஓய்வு நாளை குறித்த முக்கியத்துவத்தையும் அவருக்கு கற்பித்தார். 10 கட்டளை என்று சொல்லப்படுகிற போது சீனாய் மலையில் கடவுள் கொடுத்த உண்மையான கட்டளைகள் தான் அந்த 10 கட்டளைகளாக இருக்கின்றன. அந்த 10 கட்டளைகளிலே முதல் 3 கட்டளை கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருக்கிற உறவை வெளிப்படுத்தக்கூடிய கட்டளையாக இருக்கின்றன. மீதம் இருக்கின்ற 7 கட்டளைகள் ஒரு மனிதர் மற்றொரு மனிதரோடு கொண்டிருக்கிற உறவு, அந்த மனிதர் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஏற்படுகிற வாழ்க்கை முறை, ஒரு சில அறிவுரைகள் அந்த 7 கட்டளைகளில் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆக இந்த ஒரு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட போது இஸ்ரேல் மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது? கடவுள் கோபப்பட்டாரா, மோசே கோபப்பட்டாரா என்றால் நிச்சயமாக கடவுளும் கோபப்பட்டார், மோசேயும் கோபப்பட்டார். சீனாய் மலையில் இஸ்ரேல் மக்களை விட்டுவிட்டு மோசே கடவுளை பார்க்க சென்றார். சிறிய கால தாமதம் ஏற்பட்டது. இஸ்ரேல் மக்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எகிப்திலே பல ஆண்டுகள் கடவுளுக்காக பொறுமையோடு காத்திருந்தவர்களால் ஒரு சில மணித்துளிகள் அந்த மலையில் அவர்களால் பொறுமையோடு காத்திருக்க முடியவில்லை. மோசே வர காலம் தாழ்த்துவார் என்று தெரிந்து தங்களுக்கென்று ஒரு கடவுளை உருவாக்குவோம் என்று தாங்கள் அணிந்திருந்த கொண்டு வந்திருந்த நகைகளை உருக்கி பொன்னாலான ஒரு கன்றுக்குட்டியை செய்து வழிபட்டார்கள். அவர்கள் வழிபடுவதற்கும் மோசே 10 கட்டளைகளை சுமந்து வருவதற்கும் சரியாக இருந்தது. மக்களுடைய மனநிலையை பார்த்து மோசே கோபப்பட்டு 10 கட்டளைகளை கீழே போட்டு உடைத்தார். கடவுளும் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களை கடிக்கச் செய்தார். கடவுளுக்கும் கோபம் வந்தது. ஏன் கோபம் வந்தது? இஸ்ரேல் மக்களுடைய கண்ணீரை பார்த்துதான் மோசே அனுப்பினார். என்னுடைய மக்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், அவர்களுடைய அழுகுரல் என் காது கேட்கிறது, நீ போய் அவர்களை மீட்டு கொண்டு வா. ஆக கடவுள் இரக்கத்தோடு இருக்கிறார். இருந்தாலும் மக்கள் நன்றியை மறந்தபோது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வேறொரு நபருக்கோ வேறொரு பொருளுக்கோ கொடுத்த போது கடவுள் கோபப்பட்டார். முதல் வாசகத்திலே இன்னொரு செய்தியும் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. வாரத்திலே 7 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. 6 நாட்களில் உழைத்துக் கொள்ளலாம், 7ஆம் நாளில் சற்று ஓய்வெடுங்கள். அது எனக்கென்று கொடுக்கப்பட்ட நாள். அந்த நாளில் நீங்கள் யாருக்கும் வேலை செய்ய வேண்டாம். உடல் உழைப்பை தவிர்த்து விட்டு அந்த நாளில் எனக்குரிய பணியை மட்டும் செய்யுங்கள் என்று கடவுள் ஓய்வு நாளை குறித்த ஒரு தெளிவை கொடுக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே அந்த ஓய்வு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்று பல கத்தோலிக்க விசுவாசிகள் இந்த ஓய்வு நாளிலும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு கொடுக்காமல் மற்ற மனிதர்களுக்கோ பொருளுக்கோ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக கடவுள் கொடுத்த கட்டளை நல்ல கட்டளை தான். வாரம் முழுவதும் வேலை செய்தால் உடல் வலுவற்று போகும், அடுத்த 7 நாட்களுக்கான ஆற்றல் கிடைக்காது. அதனால் ஒரு நாள் இளைப்பாருங்கள், என்னோடு செலவிடுங்கள் என்று கடவுள் கொடுக்கிற அழைப்பை நாம் மீறுகிற போது நாம் கடவுளுக்கு எதிராக இருக்கிறோம். கடவுள் கோபப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நற்செய்தியிலும் அந்த எண்ணம் பிரதிபலிக்கிறது. எருசலேம் தேவாலயம் யூதர்களுடைய பிறப்பிடம் கட்டப்பட 47 ஆண்டுகள் ஆயிற்று.
இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு என அந்த ஆலயம் கட்டப்பட்டது, இடிக்கப்பட்டது, கட்டப்பட்டது என 3 முறை எருசலேம் ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டது, மீண்டும் அது கட்டப்பட்டது. இப்படி தரைமட்டமாக்கப்பட்ட ஒரு ஆலயம் மீண்டும் கட்டப்பட்ட போது அது அவருடைய பிறப்பிடமாக இருந்தது, பெருமையின் அடையாளமாக இருந்தது. அதனால்தான் யூதர்கள் உரோமையர்களுக்கு அடிமையாக இருந்தாலும் அந்த ஆலயத்தை சுற்றி யூதர்கள் தான் காவலர்கள் நியமித்தார்களே தவிர உரோமையர்கள் காவலர்கள் நியமிக்க முடியாது. யூதர் அல்லாத ஒரு மனிதன் ஆலயத்திற்குள்ளாக சென்றால் தீட்டு, மிக தெளிவாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம், உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்ட ஒரு ஆலயம். யூதர்களை பொறுத்த மட்டில் உடன்படிக்கை பேழை எங்கெல்லாம் சுமந்து செல்லப்பட்டதோ வெற்றி கொடுக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை பேழையில் 3 பொருட்கள் இருந்தன. அதுதான் கடவுளுடைய பிரசன்னமாக அவர்கள் முன்னோர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இஸ்ரேல் மக்கள். அந்த உடன்படிக்கை பேழையில் இருந்தது 3 பொருட்கள் தான். மோசேயால் உடைக்கப்பட்ட 10 கட்டளை, ஆரோனுடைய சட்டை, ஆரோனுடைய, நீ எதையும் சொல்லிட்டு போக நான் பார்த்துக்கிறேன்றீங்களோ, 10 கட்டளை உடன்படிக்கை பேழைக்குள்ளாக இருந்தது. இன்னும் 2 பொருள் தான், உங்களுக்கு தெரியும். ஆரோனுடைய சட்டை கிடையாது, வேற என்ன இருக்கும்? ஆடு மேய்க்கிற கையில் என்ன இருக்கும்? ஒரு கைத்தடி கோல் இருக்கும். இது 2வது பொருள். 3வது பொருள், இது என்னமோ நேற்று கேட்டு என்ன பலிச்சுனமா எல்லாம் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட உண்மை. வானத்திலிருந்து என்ன பொழியப்பட்டது? மண்ணா பொழியப்பட்டது. யாரோ ஒரு கேப்பில் மழைன்றாங்க. நோ, அது பிறகு பாலைவனத்திலே யூதர்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு மண்ணா பொழியப்பட்ட அந்த 3 பொருள் தான் உடன்படிக்கை பேழை. நாம் இப்போது பார்க்கிற நற்கருணை பேழைன்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு சதுரமாக இருக்கும். அதற்குள்ளாக இந்த 3 பொருள் வைக்கப்பட்டு இருக்கும். 4 பேர் தூக்கக்கூடிய பல்லக்கு போன்று அது அமைக்கப்பட்டு இருக்கும். அதைத்தான் இஸ்ரேல் மக்கள் தூக்கி கொண்டு போனார். அதுதான் எருசலேம் ஆலயத்திற்குள்ளாக இருந்தது. ஒரு திரை மூடப்பட்டு இருக்கும். அந்த திரைக்குள்ளாக தலைமை குருவை தவிர வேறு யாரும் செல்ல முடியாது. அப்படியே போனால் உயிரோடு திரும்ப மாட்டார்கள், தீட்டு என்று சொல்வார்கள். அதனால தான் சக்கரியா கேள்விப்பட்டு இருக்கலாம், ஆண்டுக்கு ஒரு முறை அவர் மட்டுமே உள்ளே சென்று தூபமிட்டு வழிபாட்டை முன்னெடுத்து வெளியே வருவார். இவ்வளவு பெருமைக்குரிய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு ஆலயம் மற்ற மனிதர்களால் பாழ்படுத்தப்பட்ட போது படைத்தவரால் எப்படி சும்மா இருக்க முடியும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் எல்லா இடத்திலுமே நீக்கமர நிறைந்திருக்கிறார், மாற்று கருத்து இல்லை. பிறகு எதற்கு பல கோடி செலவினால் ஆலயம் கட்டப்பட வேண்டும்? மக்களுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு எதற்காக ஆடம்பரமாக ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆனால் அவரை வழிபட ஒரு பொதுவான இடம் தேவைப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு சென்று என்னாலும் கடவுளை வழிபட முடியாது. மனிதர்கள் மாறுபடலாம், சூழ்நிலைகள் மாறுபடலாம். ஆனால் ஆலயம் என்று வருகிற போது அது பொதுவான இடம். நாம் வாழுகின்ற இடத்திற்கு மத்தியில் கட்டப்பட்டு இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான இடம்தான். ஆலயத்திற்கு வெளியே நாம் மாறுபடலாம், வைத்திருப்பவர்கள் இல்லாதிருப்பவர்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள். ஆனால் ஆலயத்திற்குள்ளாக வருகிற போது அனைவரும் ஒன்றுதான். அதுதான் இந்த இடத்தில் இன்னும் அதிகமாக்கப்படுகிறது. இன்னொரு காரியம், கடவுளுடைய பிரசன்னம் தூண்டப்படுகிறது. இந்த ஆலயம் மட்டும் உலகத்தில் இல்லை அப்படின்னா நாம் இன்னும் தீமைக்குள்ளாக செல்ல வாய்ப்பு இருக்கிறது. வெளியே பல காரியங்கள் மனிதர்கள் தீமையோடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். தீமை என்கிற உணர்வு இல்லாமலேயே பாவ சேற்றில் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவங்க எல்லாருமே ஆலயத்திற்குள்ள வரும்போது ஒரு நிமிஷம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வரும். வெளியே பிரச்சனையே இருக்காது குற்றங்கள் செய்கிற போது. ஆனால் ஒரு காலடி ஆலயத்திற்குள்ளாக வைக்கின்ற போது அவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதுதான் கடவுளுடைய பிரசன்னம் ஆலயத்தில் இருக்கிறது. இங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பாவம் செய்ய நாம் விருப்பப்படக்கூட மாட்டோம். ஆனால் ஆலயத்திற்கு வெளியே செல்கிற போது நிச்சயமாக நம்முடைய எண்ணம், உடல் அதை நோக்கிட்டு செல்லும். அதனால்தான் ஆலயம் இருக்கு. ஆலயம் இல்லைன்னா இந்த உலகம் என்றோ தீமையின் வக்கரமாக மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. ஆக ஆலயத்திற்குள்ளாக வருகிற போது நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம் இல்லையா? நம்முடைய பாவங்கள் மறந்து பயப்படுறோம், இருக்கிற ஏதாவது தண்டனை கொடுத்து விடுவார். அதனால தான் ஆலயங்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். அதே வேளையில் கடவுளுக்கென்று கொடுக்கப்பட்ட ஓய்வு நாள்,
அந்த நாளினுடைய அர்த்தத்தையும் சரியாக புரிந்து கொண்டு தவக்காலத்தில் கடவுள் கொடுக்கிற அந்த அருள், இரக்கம், மன்னிப்பு எல்லாவற்றையும் முழுமையாக பெற்றுக்கொள்வோம். ஆமென்.